பாஸ்டர் வாரம் பைபிள் வாசிங்க பிள்ளைங்களை பைபிள் வாசிக்க வைங்கன்னு சொல்றாங்க. என் பிள்ளைங்க பைபிளே வாசிக்க மாட்டேங்க, அப்படியே போஸ்ட் பண்ணி பைபிள் வாசிக்க வச்சாலும் கடமைக்கேன்னு பைபிள் வாசிக்கிறது. உங்க பசங்க அது கடமைக்குன்னு வாசிக்கிறேன், என் பசங்க வாசிக்கவே மாட்டேங்குங்க. இதுக்கு என்னதான் பிரச்சனைக்கு வழி என்ன சொல்றது தெரியலையே. நம்ம பாஸ்டர் கிட்ட தான் கேட்கணும். திருப்பியும் பாஸ்டர் கிட்ட கேட்போமா? பிரைஸ் தி லார்ட். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒண்ணு பாஸ்டர், ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்களும் சொல்றீங்க வாரம் வாரம் பைபிள் படிக்க வைங்க பசங்களன்னு. ஆனா பசங்களை வந்து பைபிள் படிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. உட்கார்ந்து நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க, ஃபோர்ஸ் பண்ணி வாசிக்கிற மாதிரி ஆயிடுது இப்போ கடைசியில. அப்ப அதுக்கு என்னதான் பண்றதுன்னு சொல்லுங்களேன். சரி, எனக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. அப்படியே போஸ்ட் பண்ணி படிக்க வச்சாலும் திருப்பி கேட்டோம்னா அவங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா, என் பிள்ளைங்களும் கடமைக்கு தான் படிச்சாங்க, பைபிள் படிக்கணுமே அப்படின்னு சொல்லி. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணேன், ஆண்டவரே நேசிச்சு உண்மையா படிக்கணும், அதுதான் வேணும்னு. அப்ப ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் ஒரு சின்ன ஐடியா எனக்கு கொடுத்தாரு, அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ இதுல இப்படி படிச்சுட்டோம், இந்த இதுல இருந்து அப்படி படிச்சுட்டு போன்னு சொல்லாம, ஆமா இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் கொடுங்க, அதை படிச்சுட்டு வாங்க 5 நிமிஷம் சொன்னாரு. அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்க ஒருத்தர் ஃபேமிலி வந்துடும். அப்போ அந்த 2 லேடிஸ், ஒருத்தர் இன்னைக்கு என் குழந்தைய வெட்டி சமைச்சு சாப்பிடலாம், நாளைக்கு உன் குழந்தைய கொடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு லெப்பர்ஸை வச்சு ஆண்டவர் இப்படிலாம் ஒரு விடுதலை கொடுத்தாரு. இதெல்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு என்ன ஆச்சரியம், ஆண்டவர் இப்படியெல்லாம் அற்புதம் செய்திருக்காரு, விரும்பி படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அங்கங்க குறிச்சு கொடுத்து, அதே மாதிரி நியூ டெஸ்டமெண்ட்லயும் ஆண்டோடைய பேரபிள்ஸ் எல்லாம் இதுதான் அதோட அர்த்தம் சொல்லும்போது அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. அப்புறம் ஆண்டோட படிக்க ராஜாக்கள் ஒவ்வொருத்தர் பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்து, ஐயோ நம்ம ஆண்டவர் இவ்வளோ நல்லவர், நம்ம அன்பு கேட்கிறாரு, இந்த ராஜாக்கள் எல்லாம் அவங்க தப்பு பண்றாங்க, உண்மையான ஒரு அன்பு வந்து. இப்ப நம்ம வருஷத்துல ஒரு முறை பைபிளை படிச்சுட்டா பிரைஸ் சொல்லிப்போம், உடனே அவங்களே அழகா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயம் உங்க பிள்ளைங்க நல்லா படிக்காங்க. இது வண்டர்ஃபுல் ஐடியாவா இருக்கு பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நாங்க ஃபாலோ பண்றோம். ஆமா, ஏன்னா நம்ம வந்து வேதத்தின் மறந்தால் உன் பிள்ளைகளை நம்ம மறப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வேதத்தை மறக்காம நம்ம பிள்ளைங்களை அவர் ஆசீர்வதிக்கணும்னா நம்ம கற்றுக் கொடுக்கணும். காய்கறி செய்யும் பொழுது நிச்சயம் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.